முதல் முழு நேர பெண் நிதியமைச்சர் என்ற பெருமை நிர்மலா சீதாராமனுக்கே உள்ளது. தற்போது தொடர்ந்து 2வது முறையாக மத்திய நிதியமைச்சராக பதவி வகிக்கும் நிர்மலா சீதாராமனின் சம்பளம் மற்றும் சொத்து மதிப்பு எவ்வளவு என்பதை பார்க்கலாம். நிதி அமைச்சருக்கு மாத சம்பளமாக மாதத்திற்கு 1 லட்சம் அடிப்படை சம்பளம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது தவிர கள உதவித்தொகையாக 70,000 ரூபாய், உத்தியோகபூர்வ உதவித்தொகை 60,000 ரூபாய் மற்றும் விருந்தோம்பல் உதவித்தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும். இதுபோல மேலும் வசதிகளாக அரசு பங்களா மற்றும் கார், அரசால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் என அனைத்து வசதிகளும் நிதியமைச்சருக்கு உள்ளது. நிதியமைச்சரின் சொத்து மதிப்பு 2.53 கோடியாகும். இதில் 1.87 கோடி அசையா சொத்தாகவும் 65 லட்சம் அசையும் சொத்தாகவும் உள்ளது. நிதியமைச்சருக்கும் அவரது கணவருக்கும் ஹைதராபாத் அருகே 1.7 கோடி மதிப்புள்ள ஒரு வீடு உள்ளது. மேலும் இவருக்கு தெலுங்கானா மாநிலம் குட்லூர் கிராமத்தில் 17 லட்சம் மதிப்புள்ள சொந்த நிலமும் உள்ளது. மேலும் வங்கி சேமிப்பு மற்றும் முதலீடுகள் வங்கி கணக்கில் 35 லட்சம் பணம் உள்ளது. கூடுதலாக மியூச்சுவல் ஃபண்ட், PPF உள்ளிட்ட திட்டங்களிலும் முதலீடு செய்துள்ளார். இந்த தகவல் 2024ஆம் ஆண்டு நிதியமைச்சர் தனது சொத்து விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்தபோது வெளியான செய்திகளிலிருந்து எடுக்கப்பட்டவை.